ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ வந்து நம்ம குரூப் 2 உடைய தமிழ் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அதோட புக்கில் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கிறோம். ஸோ எப்படி அப்படின்னா இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு இந்த வாட்டி குரூப் 2 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டிருந்தாங்க. ஓல்டு தமிழ், நியூ தமிழ், அது இல்லாமல் சிறப்பு தமிழ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேட்டிருக்காங்க. ஸோ சிறப்பு தமிழில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியாவோட தான் இதை பார்க்க வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஓமம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11th நியூ தமிழில் தான் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 111 நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னதுன்னா வடிவம். ஸோ நிழலினுடைய வடிவத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து புக் பேக் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஸோ எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஓல்டு தமிழில் அந்த பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலம் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்குது, அதோடைய விளக்கம். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா அப்படி அதோடைய விளக்கம் இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்குது. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர், இதுதான் அதனுடைய ஆன்சர். இதுவும் நம்மளுக்கு வந்து புக்கில் உள்ளது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்துல் நேற்று வருவித்தான். ஸோ இது வந்து எந்த வகையான வாக்கியம்? இது வந்து அப்படியே புக்கில் உள்ளது தான். நம்மளுக்கு 9th நியூ தமிழில் பேஜ் நம்பர் 20 பார்த்தீங்க தெரியும் பாருங்க. அப்துல் நேத்து வருவித்தான். ஸோ பிறவினை தொடர் அப்படின்னாலே அவங்க மற்றவங்கள வந்து வர வைக்கிறது, அதுதான் வருவித்தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன வரும், பிறவினை தொடர்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து இதுக்கு பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ, இது வந்து எவ்வகை வினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு 10th தமிழில் இருக்குது. பேஜ் நம்பர் 96 வந்து இருக்கு பாருங்க. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ, அது அப்படியே வந்து மாறாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு நிறைய வந்து ஓல்டு தமிழ்ல இருந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து கொடுக்கறதுக்காக, இப்போ ஒரு டீச்சர் வந்து பிள்ளைங்க கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்க சீருடை இல்லைன்னா மறுபடியும் அவங்க கொடுப்பாங்க. அதுக்காக தான் சீருடை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கொடுக்கறதுக்காக அவங்க கேட்கக்கூடிய வினா, அதனால இது வந்து கொடை வினா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? ஸோ இதுதான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th நியூ தமிழில் வந்து பேஜ் நம்பர் 109 இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு குறிப்பு இருக்குது. இதே நம்மளுக்கு வந்து கொஸ்டினாக வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு புக்கில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு. ஸோ உணர்த்தினேன் இந்த வார்த்தை அப்படிங்கிறது டைரெக்டாக நம்மளுக்கு புக்கில் இல்லை, ஆனால் நம்மளுக்கு இதை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உணர்த்தி நென் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நான் என்னுடைய இப்போ யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒருமையை குறிக்கிறது தான் உணர்த்தி நென் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி தன்மை, ஒருமை, வினை, முற்று, இதோடைய உணர்த்தினன், நான் இதை உணர்த்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். அதனால இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா தன்மை, ஒருமை, வினை, முற்று தான் வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஸோ தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுதல். ஸோ ஒரு நம்மளுக்கு இது அரேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை வந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இது அப்படியே இந்த கொஸ்டின் அப்படியே இருக்குது. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு சொல்லிட்டு 9th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 81 இருக்குது. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல், இதுதான் அதனுடைய ஆன்சர். ஸோ இதுவும் நம்மளுக்கு 9th புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குறளுடைய ஒரு திருக்குறள், அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு கரெக்டான வார்த்தை எதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த திருக்குறள் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 8th நியூ புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ 8th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 43 கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொள்ளல். ஸோ இதுவும் நமக்கு திருக்குறள் வந்து எப்பவுமே வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்து, இல்லாட்டினா பாதி மேலே உள்ள லைன் கொடுத்துட்டு கீழே உள்ள லைன் என்னன்னு கேட்பாங்க, இல்லை லாஸ்ட் வார்த்தை மிஸ்ஸிங் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ திருக்குறள் முடிஞ்ச அளவுக்கு புக்கில் உள்ளதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் திருக்குறள் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க அகர வரிசை. ஸோ இந்த அகர வரிசை எல்லாருமே போட்டிருப்போம். ஏன்னா இது நம்மளுக்கு புக்ல இருந்து எடுக்க மாட்டாங்க, அவங்களாம் கொஞ்சம் வார்த்தைகள் கொடுத்தா கேட்டிருப்பாங்க. ஸோ தே தா தீ வரிசை தான். அப்போ தே தா தீ தீ தூ தூ தான். ஸோ அப்போ இது வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க வேர் சொல்லை கண்டறிக. ஸோ நைந்தான் அப்படிங்கிறது புக்லையும் இல்லை, சிறப்பு தமிழ் எதுலையுமே நம்மளுக்கு அந்த வார்த்தை இல்லை. ஸோ இது நம்மளுக்கு கீ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் அப்படியே நம்மளுக்கு கீ வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க படி என்னும் வேர் சொல்லின் தன்மை, ஒருமை, எதிர்காலம். ஸோ இந்த மூணுமே அந்த வார்த்தையை வாசிக்கும் போது இந்த மூணுமே இருக்கணும். ஸோ இது வந்து இதுக்கான ஒரு இது வந்து எல்லாம் இருக்கு அப்படின்னா 9th நியூ தமிழ்ல இருக்குது. அதாவது இலக்கண குறிப்பு அந்த
நம்ம இதை பத்தி விகுதிகளை பத்தி படிக்கும் போது ஒரு டேபிளர் காலம் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்குது. ஸோ படிக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு இது நிகழ்காலத்தை குறிக்கும். நம்மளுக்கு தன்மையும் இருக்கணும், ஒருமையும் இருக்கும். ஒருத்தவங்களை பத்தியும் குறிச்சிருப்பாங்க, அது பிரசன்ட்ல நடக்கிறதாவும் இருக்கணும். அதே மாதிரி தன்மை, அதாவது அவங்கள சொல்ற மாதிரி இருக்கணும், ஒருத்தவங்கள சொல்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எதிர்காலத்தை காட்டக்கூடியதா இருக்கணும். ஸோ படிக்கிறேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? படிக்கிறேன் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து காமிக்கும். அப்போ நிகழ்காலம். படித்தேன் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? இறந்த காலம் வந்துடும். படிப்போம் அப்படிங்கிறது என்ன வரும்? எதிர்காலம் தான், ஆனா பன்மை. ஸோ படிப்போம் அப்படிங்கிறது பன்மையா மாறிடும். அப்போ படிப்பேன் அப்படிங்கிறது தான் தன்மை, ஒருமை, எதிர்காலம். இந்த மூணையும் குறிக்கிறதுனால இதுக்கு வந்து ஆன்சர் வந்து படிப்பேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே நம்மளுக்கு 7th நியூ புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 114 செக் பண்ணிக்கோங்க. ஸோ தே அப்படிங்கிறது இதுல வந்து சரியான ஒரு மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா வார்த்தைகளுக்குமே எல்லா எழுத்துக்களுக்குமே இருக்குது. இங்க பாருங்க, தே அப்படிங்கிறது இங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏ அப்படிங்கிறது அம்புன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. மீ அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வான். ஸோ இது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. நாங்கிறது நாக்கு, அதனால அது வராது. அப்ப இந்த டேபிள் காலம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதுவும் அதே தான். சரியான ஓரெழுத்து ஒரு மொழியை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இளமை. ஸோ பை அதை அப்படியே மாறாம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ மோஸ்ட்லி வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல ஏதாவது ஒரு இதுக்கு ஆன்சர் வந்தாலே நமக்கு அதை வச்சு போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பை அப்படிங்கிறது 4. ஸோ அப்போ ஏக்கு வந்து நமக்கு 4 இருக்கிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4. மே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து அன்பு இருக்குது. ஸோ 4, 3. வை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா புல். ஸோ இது 2வது வரும். சூ அப்படிங்கிறது உன். அப்போ அதுவும் கரெக்டா அதுல இருந்தே தான் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ரெனேசன்ஸ் அப்படிங்கிறது 10th நியூ தமிழ் புக்ல இருக்குது. ஸோ பின்னாடி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கண்டிப்பா இந்த டிரான்ஸ்லேஷன் வார்த்தைகள் இதுல வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷனும் கண்டிப்பா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மறுமலர்ச்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிழையான இணையை கண்டறிக. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து பழமொழியினுடைய விளக்கத்துல தான் கேட்டிருக்காங்க. 10th நியூ தமிழ் புக்ல இருக்குது. ஸோ கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது என்னது? இயலாத ஒரு காரியம். ஸோ அப்போ அது வந்து ஆராய்ந்து பாராமல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து தவறா இருக்குது. வேற எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏ தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ மோஸ்ட்லி வந்து சந்திப்பிழை இது வரைக்கும் கேட்டதுல புக்ல இருந்துச்சான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் அப்படியே நம்மளுக்கு வந்து புக்ல இருக்குது. 10th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 148ல இருக்குது. ஸோ கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகிறது. ஸோ ஆன்சர் வந்து டி தான். ஸோ அந்த லைனை வந்து அப்படியே நம்மளுக்கு புக்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு படிக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரியும் சந்திப்பிழைக்கு தகுந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு தப்பு வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை கண்டறிக. இது நமக்கு ஈஸி தான், நம்ம கெஸ் பண்ணி போட்டுடலாம். முரண் அப்படின்னா எதிர்மறை. ஆனா இதுல வந்து உடன்பட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு தவறானது. ஆனா இந்த இது ஃபுல்லாவுமே எதுல இருக்கு அப்படின்னா 11th ஓல்டு தமிழ்ல வந்து இருக்குது. பேஜ் நம்பர் 51ல. ஸோ அப்போ இதுல வந்து பாருங்க, முரணி அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்கிறது. ஆனா இங்க வந்து உடன்பட்டு இருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் வந்து தவறான இணை. இதே இதுலதான் நம்மளுக்கு இந்த பன்னகம், நகம், கெந்தம் எல்லாமே வந்து அதுல இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அதோடைய இன்னொரு பெயர்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ முல்லைப்பாட்டு அப்படின்னா என்னது? பட்டினப்பாலை அப்படிங்கிறது என்னது? நாலடியார் அப்படிங்கிறது எல்லாமே புக்ல இருக்குது. ஆனா நம்மளுக்கு இதுல வந்து ஒரே ஒரு இதை வச்சு போட்டாலே போதும். இப்ப நாலடியார்னு பாத்தீங்க அப்படின்னா வேளாண் வேதம். ஸோ இப்போ 3வது இதுக்கு நம்மளுக்கு என்ன வரணும்? சிக்கு வந்து 2 வரணும். அப்ப சிக்கு 2 வரக்கூடியது எங்க இருக்குது? இதுல மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு போட்டீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா வந்து ஆன்சர் வந்திருக்கும். ஸோ முல்லைப்பாட்டு அப்படின்னா நெஞ்சாற்று படை. அதுக்கப்புறம் பட்டினப்பாலை அப்படிங்கிறது வஞ்சி நெடும்பாட்டு. நாலடியார் அப்படின்னா வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறது நருந்தொகை. ஸோ இதுவும் வந்து ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பொறுத்தகை பாருங்க, அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படிங்கும் போது நமக்கு தெரிஞ்சதை மட்டும் மேட்ச் பண்ணாலே போதும். இப்போ நமக்கு பன்மொழி புலவர் அப்படின்னா அப்பாத்துறை தெரியும். சொல்லின் செல்வர் வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரியும். ராபி சேதுப்பிள்ளை. இப்போ 4வது இதுக்கு என்ன வரணும் அப்படின்னா 3வது வரணும். ஸோ 4ல 3வது இருக்கக்கூடிய ஆப்ஷன் எனது ஏல மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் தமிழ் தூதுவர் அப்படின்னா தனிநாயகம் அடிகள். பாலராவையன் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர் வரும்.
அதுக்கப்புறம் பன்மொழி புலவரும் நமக்கு தெரியும் அப்பாத்துரையார். ஸோ இந்த ரெண்டுமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை வச்சு கூட நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், போட்டிருக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர். ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 12th நியூ தமிழ்ல நம்ம காப்பியங்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கண டாபிக் பார்ப்போம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கும். ஸோ மயிலைநாதர் அப்படிங்கிறதா தம் முறையில வந்து ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரை வந்து ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர், இது நம்மளுக்கு தெரியும். 9th நியூ தமிழ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 2ல வந்து இருக்குது. ஸோ குமரி லெப்பட்டர் தான் அவருக்கு முதல்ல குறிப்பிட்டது யாரு அப்படின்னா குமரி லெப்பட்டர். அடுத்த கொஸ்டின் வந்து நாயக்கர் கால சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 9th நியூ தமிழ்ல இருக்குது. அந்த சிற்பங்கள் பாடம் படிக்கும் போது ஸோ நாயக்கர் கால சிற்பங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். இதுல வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து என்னதுன்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில் தான் இதனுடைய இந்த சிற்பங்கள் அதுக்கப்புறம் கலைகளை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது இந்த கோயில்கள் எல்லாத்தையுமே நல்லா தரவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். அடுத்து தேவ துந்துபி அப்படிங்கிறது எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி, இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து தேவராட்டம். இது நம்மளுக்கு 10th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 129 தேவராட்டம் அந்த இதுல இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுல நமக்கு தேவ துந்துபி அப்படின்னாலே இது தேவராட்டம் தான். இன்னொரு கொஸ்டின் இதே பாடத்துல இருந்தா வந்திருக்குது, கரகாட்டத்தின் துணையாட்டம். ஸோ அது நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ புனநிலை மூழ்கி பொலிநிலை உளவி பொன்னி நிலையும் துகிலும். ஸோ இதுல வந்து தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதே பாடத்துல இருந்து இன்னொரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இது எங்க இருக்குன்னா 10th ஓல்டு தமிழ்ல. ஸோ மோஸ்ட்லி வந்து தம்பிக்கு கடிதம் அப்படிங்கிறது யார் வரும் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா தான் வரும். இந்த லைன் மாறாம அப்படியே நம்மளுக்கு 10th ஓல்டு புக்ல வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு. ஸோ இது வந்து எதை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா கச்சாலை. இதுவும் நம்மளுக்கு எதுல இருக்கு அப்படின்னா 9th ஓல்டு தமிழ்ல அந்த லைன் வந்து அப்படியே வந்து இருக்குது. இது நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து அவங்களுடைய இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி, அதான் அவங்க அன்னை முத்துலட்சுமின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 9th நியூ தமிழ்ல 127வது பேஜ் நம்பர்ல இருக்குது. ஸோ இந்த மகளிர் பாடத்துல வந்து இருக்குது. அவ முத்துலட்சுமி அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனை. ஸோ அதே மாதிரி தான் நம்ம மேக்ஸ்ல ஃபாலோ யாராவது ஒருத்தவங்க கண்டுபிடிச்சாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை 4 அப்படிங்கிறதுனால நமக்கு எதுதான் வரும், சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷனா வரும். அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டித ராமாபாய் அப்படிங்கிறது சமூக தன்னார்வலர். மலாலா அப்படிங்கிறது பெண் கல்விக்காக அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, போராடி இருப்பாங்க. அதனால அதை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய். ஸோ ஆலவாய் அப்படின்னாலே நமக்கு என்னது மதுரை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது பாத்தீங்க அப்படின்னா 7th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 24ல வந்து இருக்குது. அப்படியே ஆலவாய் அப்படிங்கிற வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின் வந்து ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர். இது ஈஸியான கொஸ்டின் தான், முத்துராமலிங்க தேவர். அதுல வந்து எங்க பாத்தீங்கன்னா 7th நியூல பேஜ் நம்பர் 59ல தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொருத்தர் யாருன்னா பால கங்காதர திலகரும், அதாவது நம்மளுக்கு நார்த் இந்தியாவில வந்து பால கங்காதர திலகரை வந்து வாய்ப்பூட்டு சட்டத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியால வந்து யாரை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். அடுத்தது இன்று நாம் உணர்கிறோம் தம்பி. அதே மாதிரிதான் இதுவும் அதே தான், பொங்கற் புது நாளில் நமக்கு மட்டும் ஒரு மகிழ்வு. ஸோ இதுல அதே தான் அண்ணா அந்த பாடத்திலே தான் இருக்குது. 10th ஓல்டு தமிழ்ல பேஜ் நம்பர் 94ல. ஸோ இது வந்து யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சென்றி மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர். இது நம்மளுக்கு தெரியும். 9th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 9ல இருக்குது. ஈரோடு தமிழன்பன். அடுத்த கொஸ்டின் வந்து பாவலர் மணி எனும் பட்டம் பெற்ற கவிஞர். ஸோ இது வந்து வாணிதாசன். 8th நியூ தமிழ்ல வந்து இருக்குது. கவிஞர் எது, பாவலர் மணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது யாரு, கவிஞர் வாணிதாசன். அடுத்த கொஸ்டின், தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும். ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை பத்தி ஒரு பாடத்துல வந்திருக்கும். 11th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 142ல இருக்குது. ஸோ அதுல பாருங்க, அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு பிராக்கெட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஊவேசா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. எதை பத்தி, ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை பத்தி ஊவேசா சொன்ன வார்த்தைகள் தான் இது எல்லாமே. அடுத்த கொஸ்டின், ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை. ஸோ இந்த ஜெயகாந்தன் பாடம் வந்து பாத்தீங்கன்னா 10th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 206ல இருக்குது.
அந்த சிறுகதையை பார்த்தீங்க, குறுபீடம் இருக்குது, யுகசந்தி இருக்குது, அதுக்கப்புறம் புதிய வார்ப்புகள் இருக்குது. அப்ப எது மட்டும் இல்ல, அறம் மட்டும் இல்ல. அப்ப எழுதாதது வந்து என்ன அப்படின்னா இது வந்து அறம் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஸோ இது நம்மளுக்கு புக் பேக்லேயே இந்த கொஸ்டின் இருக்கும். 8th நியூ தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 188. ஸோ பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை தான் ஆண்மை என்று கூறுவார். ஆனால் பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலுக்கு பேர் தான் ஆண்மையின் கூர்மை. அப்ப யாருக்கு உதவி செய்யறது அப்படின்னா பகைவருக்கு உதவி செய்யறது தான் ஆண்மையினுடைய கூர்மை. அடுத்த கொஸ்டின், ஒழுகல். ஸோ ஒழுகல் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? லாஸ்ட்ல வந்து அல் விகுதி வந்திருக்குது. அல் தல் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா தொழில் பெயர் தான். ஸோ அப்ப இதுவும் என்னதான்? தொழில் பெயர் தான். அடுத்த கொஸ்டின் வந்து தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல். ஸோ ஒரு குறள் ஆல்ரெடி நம்ம திருக்குறள் அப்படின்னாலே ஃபுல்லா அப்படியே படிச்சுக்கணும். ஒண்ணு வந்து அந்த அர்த்தத்தை வச்சு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது மாறி மாறி இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அரேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு லைன் மிஸ் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th ஓல்டு தமிழ்ல உள்ள ஒரு திருக்குறள் தான் இங்க எடுத்திருக்காங்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல், வன்மையுள் எல்லாம் தலை. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். அடுத்த கொஸ்டின் வந்து கும்பகர்ணனை எழுப்பக்கூடிய காட்சியை வந்து கண்முன் இருக்கும் சந்தம் எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்க நம்மளுக்கு 10th நியூ தமிழ்ல இருக்குது. உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. அடுத்த கொஸ்டின், யானை தன் வாய்நிறை கொண்ட வழி தேம்பு தடக்கை குன்று புகை பாம்பின் தோட்டம். இது வந்து என்ன படிமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 12th நியூ தமிழ்ல வந்து இந்த இது இருக்குது. ஸோ அதுலயே இருக்குது மெய் படிமம், அதுக்கு கீழே தான் இந்த இது வந்து வருது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மெய் படிமம், அப்படி இல்லைன்னா வடிவம். நமக்கு வடிவமா கொடுக்காம மெய்யாவே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சர் வந்து மெய் படிமம். அடுத்த கொஸ்டின், கலித்தொகையில் முல்லை துணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா சோழன் நல்லூர்திறன். இது வந்து நம்மளுக்கு புக்ல அந்த அளவுக்கு இல்ல, சிலபஸ் பேஸ்டா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து இதுதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிதவல் சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சிதவல் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தலைப்பாகை. ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 11th நியூ தமிழ்ல வந்து பேஜ் நம்பர் 65ல இருக்குது. இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவு பெற்றது. ஸோ வந்து அது எழுதுனது யாருன்னு கேட்கலாம், அதை யாரை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க, அதுக்கு உதவி செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அபுல் காசிம் தான். ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10th ஓல்டு தமிழ்ல இருக்குது. அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது. அப்படியே அந்த லைன் அப்படியே தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 2 அடிகள் கொண்ட எதனால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தமிழ் வீடு தூதுல வரும். 9th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 11ல இருக்குது. ஸோ கன்னி அப்படிங்கிறது அது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எதுகையால். ஸோ ஆன்சர் வந்து எதுகை. ஸோ இதுவும் புக்ல இருந்தே தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு தெரியும், ஈஸியானது. ஏன்னா விசும்பு அப்படிங்கிறது வானம், அதுக்கப்புறம் வந்து துளை அப்படிங்கிறது துலாக்கோல். ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 9th ஓல்டு தமிழ்ல, அது அப்படியே வந்து புக் பேக் தான், அது அப்படியே தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நமக்கு தெரிஞ்சதை வச்சு மேட்ச் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து A 4 5. கனல் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெருப்பு வரும், களிறு அப்படிங்கிறது யானை, மறுப்பு அப்படிங்கிறது தந்தம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா A தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து கீர்த்தனை வந்து எந்த வகையான இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ்ல இருக்குது. 11th சிறப்பு தமிழ்ல பேஜ் நம்பர் 11ல இருக்குது. ஸோ சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று தான் நம்மளுக்கு வந்து கீர்த்தனை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா சிற்றிலக்கியம் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து தெம்மாங்கு பிரித்து எழுதுக. ஸோ இதுவும் நம்மளுக்கு டைரக்டா புக்ல வந்து இல்ல. ஸோ இது வந்து நம்மளுக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தென் பாங்கும் வரோம், இல்லைன்னா தேன் பாங்கு. ஸோ இது நம்மளுக்கு ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால கம்பல்சரி சொல்ல முடியும். ஸோ இதுவும் அப்படியே நம்மளுக்கு பெண்டிங்ல அப்படியே இருக்கட்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றியதை. இந்த பாடலடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 11th அட்வான்ஸ் தமிழ், அதாவது 11th சிறப்பு தமிழ்ல பேஜ் நம்பர் 17ல வந்து இருக்குது. இடைக்காட்டு சித்தர். ஸோ எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை. ஸோ இந்த சித்தர்கள் பாட்டுல இருந்தும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. 2 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் கிட்ட கேட்கறாங்க. ஸோ 2 கொஸ்டின் இதுல கேட்டிருக்காங்க, ரெண்டுமே நம்மளுக்கு வந்து சிறப்பு தமிழ்ல இருந்தா எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இடைக்காட்டு சித்தர். அடுத்த கொஸ்டின் வந்து திருப்பல்லாண்டு பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து 12th சிறப்பு தமிழ்ல பேஜ் நம்பர் 32ல இருக்குது. ஸோ திருப்பல்லாண்டு யார் அப்படின்னா பெரியாழ்வார்.
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, தர்மசேனர், அப்பர், வாகீசர் அப்படிங்கிற பெயர்களை கொண்ட சைவ அடியார். இது வந்து நமக்கு 10th ஓல்டு தமிழ்ல இருக்குது, திருநாவுக்கரசர். ஸோ இதுவும் ஓரளவு நம்ம போட்டிருப்போம், இது ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் வந்து தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? அப்ப தமிழ் 3000 அப்படின்னா திருமந்திரம் தான். ஸோ இது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th ஓல்டு தமிழ்ல இருக்குது, 3000 என்று அழைக்கப்படுகிறது. அது வந்து என்ன வரும், அதை எழுதுனது யார் அப்படின்னா திருமூலர். ஏன்னா திருமந்திரத்தை எழுதுனது திருமூலர். ஸோ அதெல்லாம் அப்படி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இது நம்மளுக்கு இது பார்த்தாலே தெரியுது. ஸோ கவி பாடுறதை விடவும் எது ஈஸின்னு கொடுத்துருக்காங்க, பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். அப்போ கவி பாடுறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ கவிதை எழுதுதல் அரிது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகுபெயர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு சொல் வந்து இன்னொரு இதுக்கு ஆகி வருகிறதுக்கு பேர் தான் அந்த ஆகு பெயர்னு சொல்லுவோம். 5ல் விளையாதது 50ல் விளையுமா. அப்ப இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா சின்ன பையனா இருக்கும்போது விளையாதது, சின்ன பையன் மெச்சூரிட்டி வரல அப்படின்னா அது 50லயும் நம்மளுக்கு வராது. அப்ப இது வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இதுவும் ஆகு பெயர். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அப்ப 4 அப்படிங்கிறது நாலடியார், 2 அப்படிங்கிறது திருக்குறள். அப்ப இதுவும் நம்மளுக்கு என்னதான் ஆகு பெயர் தான். ஆளும் வேலும் பல்லுக்குருதி. இப்ப ஆள் அப்படிங்கிறது ஆலமரம், வேல் அப்படிங்கிறது வேல், அதாவது நமக்கு வேப்ப மரம்னு சொல்லுவோம். இப்ப ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னா அந்த குச்சியை தான் மீன் பண்ணுது. அப்ப முழு மரத்தையுமே அது வந்து கொடுத்துருக்கு. ஆளும் வேலும் அப்படிங்கிறது முழு மரமுமே அந்த குச்சிக்கு சினைக்கு ஆகி வந்திருக்கு. அப்ப இது வந்து பொருளாகு பெயர்ல வந்துடும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது பாத்தீங்க அப்படின்னா நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. இதுதான் நம்மளுக்கு வந்து ஆகு பெயர் இல்லாதது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஆன்சர் வந்து கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பன்னரும் கோங்கி நன்னலம் கவர்ச்சி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 9th ஓல்டு தமிழ்ல வந்து இந்த எதுகை பத்தின அந்த டைப்ஸ் ஆஃப் எதுகை எல்லாமே அதுல இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 அடியில வந்துச்சுன்னா என்ன எதுகை, 1 3 வந்துச்சுன்னா என்ன எதுகைன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். இப்போ இதுல வந்து எதுகை அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், இன் அப்படிங்கிற எழுத்து 1வது ஃபர்ஸ்ட் சீர்ல வந்திருக்குது, அதுக்கப்புறம் 3வது சீர்ல தான் வந்திருக்கு. அப்போ 1ம் 3ம் வந்துச்சுன்னா அது என்ன எதுகை, பொழிப்பு எதுகை. இந்த எதுகை மோனையை வச்சு ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்துருது. ஸோ இதுவும் நல்லா தரவா வந்து பாத்துக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் வந்து பொழிப்பு எதுகை. அடுத்த கொஸ்டின் வந்து அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ரெண்டு கன்ஃபியூஷன் வரும். ஒன்று தன்வினையா இல்லாட்டா செய்வினையான்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து தன்வினை தான். ஏன் நம்மளுக்கு வந்து செய்வினை வரல அப்படின்னா இதை நம்ம பிரிச்சு பாக்குறோம். அப்போ கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், அப்போ ஒரு இடத்தை விட்டு அவங்க நீங்குறாங்க. இதே இது நம்ம செய்வினைய செயற்பாட்டு வினையா மாற்ற முடிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம செய்வினைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். இப்ப இதை வந்து ஒருவேளை இந்த விட்டுன்னு கொடுக்காம அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை இறைவன் நீக்கினான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், செய்வினை வந்துடும். அப்ப நமக்கு திருப்பி எழுதும்போது என்ன பண்ணும், கடம்பவனம் இறைவனால் நீக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம செயற்பாட்டு வினையா நம்மளால மாற்ற முடியும். ஆனா இந்த இதை நீங்க செயற்பாட்டு வினையா மாத்தி பாருங்க, கடம்பவனத்தை விட்டு, நம்மளுக்கு இது வராது. அதனால இது என்ன வரும், தன்வினை. அப்போ தன்வினையா செய்வினையான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து செயற்பாட்டு வினையா மாற்ற முடியுமா நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து கன்ஃபியூஷன் ஆகாம ஆன்சர் வந்துடும். ஸோ இது அப்படியே நமக்கு எதாவது மாற்ற முடியாது, செயற்பாட்டு வினையா மாற்ற முடியாது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தன்வினை தான். அடுத்த கொஸ்டின் வந்து எவ்வகை வாக்கியம், நான் திடலில் ஓடினை. இதுவும் நம்மளுக்கு என்ன வந்துடும், தன்வினை தான் வரும். அப்போ நம்மளுக்கு இதை பிரிச்சு செயற்பாட்டு வினையா மாத்தி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வராது. ஸோ இது வந்து தன்வினை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்கன்னு கொடுத்திருக்காங்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. ஸோ அப்போ என்ன வந்து நனைந்தான், குமரன் மலையில் நனைந்தான். அப்போ நனையாமல் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பொருள் மாறாம அது எப்படி இருக்கு, இல்லை அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால நமக்கு என்ன வரும், எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்றோம். ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின் வந்து வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு. ஸோ இந்த வஞ்சி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து தலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரொண்டாசிரியத்தலை, நிறையொண்டாசிரியத்தலை, இயற்சில் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, அதுக்கப்புறம் ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இந்த வஞ்சி தலைக்கு மட்டுமே லாஸ்ட்ல என்ன சீர் வரும் அப்படின்னா கனி. கனிமுன் அதுதான் வரும். அப்ப இந்த வஞ்சி அப்படின்னாலே கனி தான். அப்ப இதுல வந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து இது மாசீர், இதுதான் கனிசீர், இது விளச்சீர், இது வந்து காய்சீர். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேமாங்கனி. ஸோ நம்மளுக்கு வந்து இதுல பார்த்தோம் வஞ்சிப்பா, அது அப்படியே கொடுத்துருக்காங்க. வஞ்சிப்பாவிற்கு உரிய சிறப்பு சீர் வந்து கனிசீர் தான். இது எதுல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 12th ஓல்டு அட்வான்ஸ் சிறப்பு தமிழ்ல வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. ஸோ வெண்மை அப்படிங்கிறது
பண்பு பெயர் தான். இது என்ன பண்பு? வண்ண பண்பு. இது ஈஸி தான், இதை நீங்க போட்டிருப்பீங்க. அடுத்த கொஸ்டின் வந்து வஞ்சி விருத்தம். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செயல் மட்டும் வருவது. இதுவும் எதுல இருக்கு அப்படின்னா சிறப்பு தமிழ் 12th சிறப்பு தமிழ்ல பேஜ் நம்பர் 240 வந்து இருக்குது. சிந்தடி என்னும் முச்சிரடி நான்காய் ஒரு பொருள் மேல் வந்து ஒரு செயல் மட்டுமே வருவதுதான் வஞ்சி விருத்தம். அடுத்த கொஸ்டின் வந்து அகர வரிசைப்படி நவமணிகளை தெரிவு செய்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த கசட தபர வச்சு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு இந்த அகர வரிசை உங்களுக்கு ஞாபகம் இல்ல, ஈஸியா வர மாட்டேங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கசட தபர எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் மெல்லினத்தில் இடையில எழுதிக்கோங்க. இந்த இதுக்கு நடுவில் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா சரி, இது நமக்கு இப்ப இதுல வந்து நமக்கு இடைத்தொடர் வரல, அதனால அதை விட்டுலாம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க சரியா. அப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கே வரிசையில இருக்குது கோமேதகம். ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 3லயுமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நே வரிசை தான் வரும். அப்ப நீளம் அதுவும் நம்மளுக்கு 3 இதுல இருக்குது. அதுக்கப்புறம் ஈசி பவளம், இங்க வந்து புஷ்பராகம் வந்துட்டு அப்ப நமக்கு பே தான் வரும். அதனால ஆன்சர் வந்து என்னது பி தான் ஆன்சர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வினை எச்சம். ஸோ அப்போ வினை எச்சம் அப்படின்னா அந்த வார்த்தைகளை சொல்லி பார்க்கும்போது பின்னாடி வந்து நமக்கு ஒரு வினை சொல் வந்துச்சு அப்படின்னா தான் வந்து வினை எச்சம். அப்போ ஓடினான் அப்படிங்கிறது எனது முடிஞ்சிட்டு, அப்போ இது வராது. ஓடும் ஒருவேளை இதுல எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பெயர் சொல் தான் போடுவோம். அப்போ ஓடும் குதிரை, அப்போ அந்த மாதிரி என்ன வந்துடும் நம்மளுக்கு வந்து இது வந்து வினை எச்சம் வராது. ஓடிய மாணவன் இல்லாட்டினா சிறுவன் அந்த மாதிரி தான் போடும். அப்போ இதுவும் நம்மளுக்கு என்ன வரும் பின்னாடி வந்து ஒரு பெயர் சொல் தான் கம்ப்ளீட் பண்ற மாதிரி வருது. அப்போ இது வந்து பெயரெச்சமா மாறிடும். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஓடி சென்றான், அப்போ ஓடி சென்றான் அப்படின்னா பின்னாடி வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து நமக்கு என்ன வருது வினை வர்றதுனால இதுக்கு பேர் என்னது வினை எச்சம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வினை முற்று. அப்போ வா அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த வார்த்தையை பார்க்கும்போது கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கணும். ஸோ வந்தனன் வந்து வந்தான். ஸோ வந்தான் அப்படிங்கறத நமக்கு அவன் வந்துட்டான் அதோட முடிஞ்சிட்டு அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தான் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய கொடுத்திருக்காங்க. மாறி மாறி. ஸோ இந்த மாறி அப்படிங்கிறது மலை, அது அப்படியே நமக்கு டைரக்டா இருக்குது. ஸோ மலை மாறினா வேற வேறையா மாறிக்கிட்டே இருக்கிறது, அதனால வேறு. ஸோ அப்ப ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்யணும்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அலை இதுலயும் நம்மளுக்கு பொறுத்துக்க தான். அப்ப ஏதாவது 1 2க்கு தெரிஞ்சிச்சுனாலே போட்டுடலாம். அலை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா புற்று. ஸோ அப்ப நம்மளுக்கு 3வது ஆப்ஷன் இதுல இருக்குது, இதுலதான் இருக்குது. ஸோ 3. கலை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா கலைதல் நீக்குன்னு வரும். தலை அப்படிங்கிறது விலங்கு, இலை அப்படிங்கிறது இலைத்தல். ஸோ இப்போ நீங்க இலையை வச்சு போட்டா கூட இலை இலைத்தல் அப்படின்னா அதுவும் ஒண்ணுதான் இருக்குது. அப்ப இதை வச்சு போட்டிருந்தாலும் ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க டெலிகேட். அதனுடைய ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 12th ஓல்டு தமிழ்ல வந்து இருக்குது. ஸோ டெலிகேட் அப்படிங்கிறது என்னதுன்னா பேராளர். ஸோ ஆன்சர் வந்து பேராளர். அடுத்த கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கொண்டு எழுதுக. ஸோ அரை அப்படிங்கிறதோடைய வினையால் அணையும் பெயர். அரைதல் அப்படின்னா தொழில் பெயர். அரைந்த அப்படின்னா நமக்கு பெயரசமா மாறிடும். அரைந்தவர் அவர் வர்றதுனால இதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். அதுக்கப்புறம் எது வந்து தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்யன்னு கொடுத்திருக்காங்க. இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ 2 இது எதிர்ச்சொல். அப்ப இரவு அதனுடைய எதிர்ச்சொல் வந்து என்னது பார்க்கலாம். இது கரெக்டா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அகலாது போகாது. அகலாது அப்படின்னா என்னது போகாது, போகாது அப்படின்னாலும் போகாது. அப்ப இதுல வந்து அதாவது நமக்கு இது வந்து சொல்லும் பொருளும் மாதிரி இருக்குது. அப்ப இதுதான் நம்மளுக்கு எது தவறா இணைஞ்சிருக்கு. அப்ப ஆன்சர் வந்து இதுதான். தன்மை அப்படின்னா குளிர், வெம்மை அப்படிங்கிறது வெப்பம். அப்ப இதுவும் ஆப்போசிட்டா தான் இருக்குது. விருப்பு அப்படிங்கிறது பிடிக்கிறது, வெறுப்பு அப்படிங்கிறது பிடிக்காது. அப்ப இதுவும் ஆப்போசிட்டா தான் இருக்குது. அப்ப நமக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக. இந்த இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு 12th ஓல்டு தமிழ்ல வந்து பேஜ் நம்பர் 33ல இருக்குது. ஸோ இந்த அப்படியே கொடுத்துருக்காங்க 5 ஓதி அப்படின்னா அம் பிளஸ் சில பிளஸ் ஓதி. ஸோ ஆப்ஷன் வந்து டெல்லி தான் இதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சொல்லின் சரியான பிரித்தெழுது முறையை அதாவது பிரித்தெழுது தான் கொடுத்துருக்காங்க. ஊன் பொதிய விழா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th ஓல்டு தமிழ்ல இந்த வார்த்தை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஊன் பொதி அவிழா. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதும் போது ஊன் பொதிய விழான்னு வரும். அப்ப இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவிழா தான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் வந்து எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இதுவும் நம்மளுக்கு ஈஸி தான். இதுவும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9th நியூ தமிழ்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கொஸ்டின் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இயல். அப்போ நம்மளுக்கு இது எப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் இருக்குது, லாஸ்ட்ல என்ன லெட்டர் இருக்குது அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஈ அப்படிங்கிறது உயிர் எழுத்தா, அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது உயிர், லாஸ்ட்ல வந்து மெய். அப்போ உயிரும் மெய்யும் இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உயிர் முதல் மெய் ஈறு. ஸோ ஃபர்ஸ்ட் 2. அப்போ இதை வச்சே நம்ம போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ல வந்து ஏ ஆப்ஷன்ல 2 வரக்கூடியது இதுதான். ரெண்டாவது செக் பண்ணி பாருங்க. புதியது வந்து எப்படி பிரிப்போம், இப்போ பிளஸ் ஊன்னா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னதான் இருக்குது, மெய்யெழுத்து தான் இருக்குது. நமக்கு தூ பிரிக்கும் போது இத்து பிளஸ் ஊன்னு பிரிப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்து இருக்குது, லாஸ்டா வந்து உயிரெழுத்து இருக்கு. அப்போ மெய் முதல் உயிர் ஈறு. அப்போ நமக்கு 4. இப்போ 2 4 1 3. ஸோ இப்படி பிரிச்சு பார்த்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். அது எங்க இருக்குன்னா 10th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 8ல வந்து இருக்குது. அந்த லைன் அப்படியே இருக்குது. ஸோ தமிழ் சொல் ஆராய்ச்சி உச்சம் தொட்டவர் அப்படியே மாறாம தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் வந்து எதுனா ஆனந்த விகடன். இது எங்க இருக்குன்னா 6th ஓல்டு தமிழ்ல இருக்குது, பேஜ் நம்பர் 9ல. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் தான். இது வந்து 10th ஓல்டு தமிழ்ல பேஜ் நம்பர் 18ல இருக்குது. ஸோ அது வந்து ஆன்சர் வந்து பரிதிமார் கலைஞர். அதுக்கப்புறம் வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி. ஸோ இது வந்து 9th நியூ தமிழ்ல வந்து அப்படி இருக்கு. வழக்குரைஞராக பணியாற்றியிருப்பாரு. இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலர். இது வந்து ஒரு ஓல்டு கொஸ்டினும் கூட. ஸோ இதை இந்த மாதிரி ஆசிரியர் குறிப்பு படிக்கும்போது நம்ம டீட்டெயில்டா படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது ஈஸியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து இதுவும் பொறுத்துக்க தான். காந்திய கவிஞர். இது ரொம்ப ஈஸி. காந்திய கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன செஞ்சலாம் போட்டுடலாம். ஊமை கவிஞர் அப்படின்னா சுரதா. மக்கள் கவிஞர் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிஞர் ஏறு அப்படிங்கிறது வாணிதாசன். ஆல்ரெடி வாணிதாசனை வச்சு என்னோட கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ ஆன்சர் வந்து 2 1 4 3 தான். அடுத்த கொஸ்டின் பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். 11th நியூ தமிழ்ல அப்படியே இருக்குது, பேஜ் நம்பர் 186. அடுத்த கொஸ்டின் வந்து உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்ததானது முதலிடம் புத்தக சாலைக்கு தான் தரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. பேஜ் நம்பர் 9th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 136ல அதே லைன்ல இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியது யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவநேய பாவாணர். இது வந்து நம்மளுக்கு 8th ஓல்டு தமிழ்ல பேஜ் நம்பர் 35ல அந்த மாதிரியே இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்த நதியின் பெருமையாலே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வர் ஆயனர் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதாவது உரை நிகழ்த்தினது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து 10th ஓல்டு தமிழ்ல அப்படியே இருக்குது. வந்து நம்மளுக்கு யாருன்னா ராபி சேது பிள்ளை. அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நமக்கு 10th ஓல்டு தமிழ்ல அந்த லைன் அப்படியே இருக்குது. சங்க இலக்கியத்தின் மொத்தடிகள் 26,350 தான். உலக இலக்கியங்களும் முதன்மை பெற்றுள்ளது என்னதுதான் சங்க இலக்கியங்கள் தான். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேறு மொழிகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எது இல்லை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 2 சரி, 3வது மட்டும் தவறு. அப்ப ஆன்சர் வந்து ஏ. ஸோ இது நம்மளுக்கு 10th ஓல்டு தமிழ்ல இந்த லைன் அப்படியே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது. ஸோ இதுல வந்து அந்த பேச்சு நடை தான் எத்தனை வகைகள்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம இன்னொரு இதுல படிப்போம். மேடை பேச்சு வந்து அதுல என்னென்ன கூறுகள்லாம் இருக்கணும், தொடக்கம் முடிவு, அதுக்கப்புறம் நடுவில் வந்து கருப்புரை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா பேச்சு நடை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 வகை நடை. ஸோ மொத்தம் எத்தனை வகை இருக்குது, 5 வகை இருக்குது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 11th சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 122. அடுத்த கொஸ்டின் தமிழ் சிறுகதையின் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது. இதுவும் நம்மளுக்கு வந்து 11th சிறப்பு தமிழ்ல தான் இருக்குது, பேஜ் நம்பர் 32ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் தலைமுறை அப்படிங்கறது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் தலைமுறை தான் மணிக்கொடி காலம். ஸோ அப்ப ஆன்சர் வந்து முதல் தலைமுறை. அடுத்த கொஸ்டின் வந்து கரகாட்டத்தினுடைய துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம். அது வந்து நமக்கு 10th நியூ புக்ல இருக்குது, மயிலாட்டம். ஸோ இந்த லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த கலைகளை வச்சு கூட நமக்கு என்ன 2 கொஸ்டின் கிட்ட வந்துட்டு. ஸோ அதை நல்லா தரவா படிச்சுக்கோங்க அடுத்த வாட்டி. அடுத்த கொஸ்டின் வந்து திருவிக்க எழுதாத நூல். இதை பார்த்தாலே தெரியுது
மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வள்ளலார் எழுதின நூல். ஸோ அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஆன்சர் வந்து மனுமுறை கண்ட வாசகம். அடுத்ததுக்கு விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் வந்து லிலியன் வாட்சன். இது வந்து நமக்கு 6th நியூ தமிழ்ல அப்துல் கலாம் படத்துல இருந்து இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து லிலியன் வாட்சன். அதுக்கப்புறம் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர், அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி எழுதின முதல் புதினம் எது? அதுதான் வந்து என்னது, புயலிலே ஒரு தோணி. ஸோ இது வந்து 10th நியூ தமிழ் பேஜ் நம்பர் 39ல இருக்குது, பார்த்துக்கோங்க. எழுதினது ப சிங்காரம். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து புயலிலே ஒரு தோணி. அடுத்த கொஸ்டின் வந்து தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா, ஸோ கல்கி தான் அறிஞர் அண்ணாவை வந்து தமிழ், அதாவது தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஷா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 9th ஓல்டு தமிழ்ல பேஜ் நம்பர் 30ல இருக்குது. ஆன்சர் வந்து கல்கி. அடுத்த கொஸ்டின் புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி இதுதான் நம்ம புறத்திணைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்க்கும் போதே வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி வர்றதுனால இதுதான் வந்து ஆன்சர். நம்ம இதோடைய நூற்குறிப்புல பார்க்கும் போதே அது வந்து முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வந்துடும், அந்த புறத்திணையினுடைய பெயரையும் சார்ந்து வர்றதுனால இது வந்து ஆன்சர் வந்து முதுமொழி காஞ்சி. அதுக்கப்புறம் வெண்குடை இலக்கண குறிப்பு, இதை நம்ம பிரிச்சு எழுதும் போது எப்படி எழுதும் அப்படின்னா வெண்மை பிளஸ் குடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெண்ணிறமான குடை, அப்போ அதோட பண்பை சொல்றதுனால இது வந்து என்னது, பண்பு தொகை தான் இதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் திரிகடகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். இது நம்ம வந்து 12th நியூ அட்வான்ஸ் தமிழ்லேயே இருக்குது. ஸோ சின்ன கிளாஸ்லேயும் ஒரு கிளாஸ்ல உண்டு. ஸோ ஆன்சர் வந்து நல்லாதனார். இது நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். அடுத்தது வந்து சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னா குகன். ஸோ இது வந்து 10th ஓல்டு தமிழ்ல கம்பராமாயணத்துல வந்து இருக்குது. ஸோ அதை அப்படியே லைன் அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, இந்த கொடுத்துட்டாங்க சிறுங்கி பேரம் அப்படிங்கிற நகரில் வாழும் தலைவன் குகன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ஸோ அனகன் அப்படிங்கிறது யாருன்னா ராமன். இது வந்து 12th நியூ தமிழ்ல கம்பராமாயணம் டாபிக்ல வந்து இருக்குது. அனகன் அப்படிங்கிறது ராமன். அதுக்கப்புறம் வந்து யாழின் வகைகள். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம புக்ல பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் கொடுத்துருப்பாங்க. யாழின் வகைகள்னு கொடுத்துட்டு சகோலையாள் மகரையாள் அந்த மாதிரி 4 பேர் கொடுத்துருப்பாங்க. சில இதுல வந்து 3 கொடுத்துருக்காங்க. அதனால இது நம்ம ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஸோ அதனால இதுவும் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குடிமக்கள் காப்பியம் வந்து தெரியும், சிலப்பதிகாரம் தான். ஸோ நம்ம சிலப்பதிகாரம் எங்கெல்லாம் படிக்கிறோமோ அங்க அந்த நூற்குறிப்புல கண்டிப்பா இந்த வார்த்தை இருக்கும். 10th நியூ தமிழ் புக்ல சிலப்பதிகார டாபிக்ல வந்து இருக்குது. ஸோ அதுல வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றதுனால ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். அதுக்கப்புறம் வந்து பொருளந்தெடுத்த ஆரையில் நெருங்கொடி வாரல் என்பன போல மறித்து கை காட்ட, இது வந்து நம்மளுக்கு என்ன, தற்குறி பேச்ச அணிதான். ஸோ ஆன்சர் இது எங்க பாத்தீங்கன்னா 10th நியூ தமிழ்ல வந்து இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து தற்குறி பேச்ச அணி. அடுத்த கொஸ்டின் வந்து உமர் புலவர் எழுதிய வேறு நூல். ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், முதுமொழி மாலை. எங்க சீரா புராணம் படிக்கிறோமோ அதுல கண்டிப்பா இந்த இது வரும். 11th நியூ தமிழ்ல சீரா புராணத்துல இருக்குது. ஸோ முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலையும் அவர் வந்து ஏற்றிருக்கிறார் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து முதுமொழி மாலை. அதுக்கப்புறம் பெருமாள் திருமொழியை பாடியது யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குலசேகர ஆழ்வார். 10th நியூ தமிழ்ல வந்து இருக்குது. ஆன்சர் வந்து குலசேகர ஆழ்வார். ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இரட்டுற மொழிகள் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. இதுவும் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச கொஸ்டின் தான். 8th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 210ல இருக்குது, செக் பண்ணி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது? ஸோ இந்த மனோன்மணியை வச்சு நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து போன குரூப் 4லயும் கேட்டிருந்தாங்க, இதுலயுமே 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட கிளைக்கதை பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிவகாமியின் சரிதம். ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 11th நியூ தமிழ்ல பேஜ் நம்பர் 213ல இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு, அதாவது அதே தான் போன இதுல கொடுத்ததே தான். 11th நியூ தமிழ்ல இருக்குது. ஸோ இது வந்து 1891. ஸோ சாரி 1891 தான் இதனுடைய ஆன்சர். அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின், உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு 11th அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ்ல வந்து இருக்குது. ஸோ குதம்பை சித்தர். ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்கும், குதம்பாய் உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ அவ்வளோதான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின் தமிழ்ல கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நீங்க ஒரு ஐடியா வந்திருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ வந்து
இதுக்கு முன்னாடி 11th ஓல்டு தமிழ் நியூ தமிழ் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்போம். ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு தமிழை நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால அடுத்த குரூப்புக்கு, அதாவது அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இது வரைக்கும் படிச்சதை போக புதுசா சிறப்பு தமிழை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல வந்து ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணலாம்.